அழகி புத்தம் புதிய மெகா தொடர். கொஞ்சம் வினோதமான வித்தியாசமான காதல் கதை. மறக்காம லைக் பண்ணுங்க. நான் உங்க செல்வா. என்ன ராஜா இன்னும் வராம இருக்கா? காலையில கரெக்டா வந்துருவேன்னு சொன்னானே. நாம நேர வீட்டுக்கு போயிட வேண்டியதான். செல்வா, என்ன எங்க கிளம்பிட்ட? ராஜா வாரேன்னா இன்னும் வரக்கானா? என்ன செல்வா, காலையில 7:30 மணிதான் ஆகுது. உள்ள முழிச்சிருக்க கூட மாட்டான். முழிச்சிருக்க மாட்டானா? அந்த பையன் வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க. நீ போய் எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா ஆயிராம. சரி. ராஜா அழகா தூங்கிட்டு இருப்பான்ல? ஆமா, சின்ன பிள்ளைலாம் தூங்கிட்டு தான் இருப்பான். அழகா தூங்குவான்ல? அவன் தூங்குற அழகா பாக்கணும் போல இருக்க. செல்வா, வேண்டாம். உன் சேட்டை ரொம்ப இருக்கும். உன் சேட்டையெல்லாம் இங்க வந்து காட்டிடாத. நமக்கு தெரியாத ஊரு. இல்ல சொன்ன. அவன் பாக்குறதுக்கே அவன் அழகா இருக்கான். அவன் தூங்கும் போது என்ன அழகா இருக்கும். செல்வா, நீ இவ்வளவு ரசனையோட சொல்லத பார்த்தா நீ வேண்டாத வேலை பார்த்துருவேன்னு எனக்கு தோணுது. இல்ல இல்ல, அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அவங்க வீட்டுல யார் யார் இருக்காங்களோ நமக்கு என்ன தெரியும்? இல்ல நான் சொன்னேன். சரி சரி, நீ போ. உன் குடும்பத்தனத்தை இங்க காட்டிடாத செல்வா. சரி சரி, அப்பெல்லாம் இல்ல. கியூட்டா இருப்பான். அவன் தூங்குற அழக பாக்கணுமே. என்ன பண்ண? அவனை பார்க்காம எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்குதே. 7:30 ஆகுது. என்ன பண்ண? ஒருவேளை முடிச்சிருந்தானா? கோமதி, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன, நான் கடைக்கு போறேன். நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் குளி. இங்க இவன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் குளிக்கவே முடியாது. சேர படுத்துக்கிட்டே இருப்பான். இவன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கடைக்கு போக முடியாது. என்ன பாடா படுத்திடுவான். பாரு, நான் முத கடைக்கு போறேன். இவன் முடிச்சா நான் குளிக்க முடியாது. அங்க வந்து நெடு சேர படுத்திட்டு இருப்பான். தண்ணில எல்லாம் விளாண்டுகிட்டு நிப்பான். இவன் தூங்குனா என்னென்ன வேலைலாம் பார்க்க வேண்டியிருக்கு. இவன் தூங்கும் போது எல்லா வேலையும் முடிச்சாதான் உண்டு. ஒண்ணு பண்ணு, நான் இப்ப கடைக்கு போயிடுறேன். இவங்க தான் தூங்குதான். வெளியோட ஒரு லாக்க போட்டுட்டு அப்புறமா குளிக்க போ. முழிச்சா கத்துவானே. கத்தனால உள்ளதானே கத்துவான். பரவாயில்ல, நீ குளிச்சிட்டு வந்துரு. நான் கடைக்கு போறேன். சரி, அப்ப நான் குளிக்க போறேன். வெளியோட கொக்கி வச்சுட்டு போ. சரி. என்ன தூக்கத்தை பாரு. பின்ன ராத்திரி புள்ள உருட்டிட்டு கிடக்கான்ல விட்ட. சரி, நீ போயிட்டு வா. நான் குளிக்க போறேன். சண்டியருக்கு தூக்கத்தை பாத்தியா? கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம். இவன் தூங்குறதே ஒரு அழகு இல்ல. செல்வா கூட இதே மாதிரிதான் தூங்குவாங்க. ஒரே ஒரு நாள் தானே டி, ஒரு நாள் தான். ஆனா 100 வருஷம் வாழ்ந்துட்டேன். இவனே மாதிரிதான் அவங்க தூங்குவாங்க. எப்படி தெரியும்? அது வந்து தூக்கம். என்னடி சிரிச்சிட்டு இருக்க? அப்ப நீங்க தூங்கல? பார்த்த வேலைக்கு எங்க தூக்கம் வரும்? அப்ப கொட்டோட்டு தூங்குனீங்க? ஆமாமா, தூங்குனேன். சரியா இருக்கு. நீங்க தூங்குனீங்க, எனக்கு தெரியும். நீங்க தூங்கும் போது நான் பார்த்தேனே. அப்படியா? பேசாம தூங்குடி. தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே தூங்கு, நல்ல தூக்கம் வரும். என்னங்க? தூங்கு. அது வந்து நான் இருக்கல, நம்புறல. நிம்மதியா தூங்கு. செல்வா நினைப்பு உனக்கு வாட்டி வதைக்கல. மறக்க முடியாதுல்ல? எப்படி மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? மறுபடியும் நீ செல்வாவை பார்த்தா? இல்ல, வாய்ப்பில்ல. இவ ராஜா காலம் வரும்போதே எப்படியாவது கொண்டு சேர்த்துருவேன். ஆனா செல்வா நம்பணுமே. ராஜா அவங்க புள்ளதானே. அட பைத்தியக்காரி, செல்வா பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பயமா இருக்கட்டே. நிரூபிக்கவே வேண்டாம். இவன் வளர்ந்து நின்னா செல்வா மாதிரியே இருப்பான். இப்ப கூட செல்வா இவனை பார்த்தா தான் புள்ளதானே கண்டுபிடிச்சிருவா. நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கானே நான் குழந்தை உண்டானது, குழந்தை பெத்துக்கிட்டது எதுவுமே தெரியாத. எப்படி நம்புவாரு? இல்ல எனக்கு குழந்தை இருக்குன்னு தான் நம்பியிருப்பாரா? செல்வன் நம்புவாண்டி. நீ எடுத்து சொன்னா நம்பியிருப்பான். இல்ல, பைத்தியக்காரி மாதிரி இப்படி பேசாத. யாரு நம்புவா சொல்லு? திடீர்னு போய் நின்னுட்டு இது செல்வ குழந்தைன்னு சொன்னா யாரு நம்புவா? நான் அவர் கூட வாழ்ந்தது யாருக்கு தெரியும் சொல்லு? செல்வாக்கு தெரியல. செல்வாக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்ல. உலகம் வாழ விடுமா? செல்வா எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவ உன்னை முழுசா நம்புவா. நீ இப்படி ஒளிஞ்சு வாடுறத மட்டும் செல்வாக்கு தெரிஞ்சு
நீ குழந்தைக்கு மட்டும் தண்டனை கொடுக்கல, செல்வாக்கும் சேர்த்து தான் தண்டனை கொடுத்துட்டு இருக்க. அவன் அங்க உன் நினைப்புல வாழ்ந்துட்டு இருக்கான், உன் போட்டோ கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கான். கோடி கோடியா சொத்து இருந்தும் செத்து போயிட நினைக்கிற ஒன்னையே நினைச்சா வாழ்ந்துகிட்டு இருக்காண்டி. அந்த அரண்மனைக்கு வாரிசு கூட கிடையாது. இப்ப அவனை சுத்தி என்ன நடக்குறது உனக்கு தெரியுமா? அவன் சொத்து யாருக்குன்னு அவன் ஓனாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். எப்ப செல்வா செத்து போவான், அவன் சொத்தை ஆட்டே போலான்னு ஒவ்வொன்றும் பேய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி உன் பிள்ளை ஒரு ரூபாய் சாப்பிட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு கிடக்குது. நீ செல்வாவையும் அவன் பெத்த புள்ளையும் தண்டிச்சுக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ராஜா, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு அம்மாக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே உன் அப்பா கிட்ட உன்னை கொண்டு சேர்த்து வேண்டாம். கவலைப்படாத. உங்க அப்பா உன்னை நம்பணும். அதுக்கு தான் இப்படி பாடுபட்டுட்டு கிடக்குற. அவரை நம்பினாலும் இந்த உலகம் அவரை நம்ப விடுமான்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படியாவது உன்னை உங்க அப்பா கிட்ட கொண்டு சேர்த்துருவேன். நீ உங்க அப்பா சொத்துடா. நீ உங்க அப்பா புள்ள. செல்வாக்கு மட்டும் தனக்கு இப்படி ஒரு புள்ள இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்க அப்பா ரொம்ப நல்லவருடா. அம்மாக்கு தான் அவர் கூட வாழறதுக்கு கொடுத்து வைக்கல. ஆனா நீ அப்படி இல்ல. நீ போய் வாழ்ந்துடணும். அம்மா உன்னை எப்படியாவது கொண்டு சேர்த்துருவேன். சில ஓநாய்கள்ட்ட இருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு தாண்ட நாங்க கூட்டிட்டு வந்தேன். அந்த ஓநாய்களுக்கு மட்டும் நீ இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை பிச்சு கொதறிடுவாங்கடா. அவங்களுக்கு தெரியாமே நான் சீக்கிரம் செல்வா கிட்ட கொண்டு உன்னை சேர்த்துறேன்டா. ராஜா, ஏய் ராஜா, நீ தூங்குற அழகு இருக்கு பாரு. வாவ், சூப்பர்டா. இந்த கண்கொள்ளாத காட்சி அந்த ரோஹித் பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறான். அதான் வேஷ்டி சட்டையை மாத்திக்கிட்டு இந்த ராஜா தூங்குற அழக பார்க்க வந்தேன். டேய், என்ன உங்க வீட்டுல ஒருத்தருமே இல்ல? வெளியூர் லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அழகு பொக்கிசத்தை இப்படி தூங்க வச்சுட்டு போயிருக்காங்க. நான் வீட்டுல யாராவது இருப்பாங்க கேட்டுட்டு அவனை பார்க்க நினைச்சேன். வீட்டுல யாரும் இல்ல. சௌரியமா போச்சு. என் தங்கம், உன் மேல நான் பைத்தியம் ஆயிட்டேன்டா. முளைச்சு மூணு விடல கொட்ட சுத்த பாரு. அப்படி என்ன மாதிரியே கொட்ட விடுறான். ஏங்க ஏங்க, என்னடி? இனிமேல் நான் லைஃப்ல தூங்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் தூங்காமலே இவ்வளவு கொரட்ட விடுறீங்க. நீங்க நல்லா தூங்குனா அப்படி இல்ல, நான் சின்ன பிள்ளைல இருந்து அப்படிதான் தூங்குவேனா. அப்போ உங்க பையனும் அப்படிதான் தூங்குவான், அப்படித்தானே? அப்ப எனக்கு என் மேல கொள்ள பாசம். அப்படின்னா எனக்கு தூக்கம் வந்துட்டு. ராஜா, உனக்கு தூங்கும் போது அள்ளி அணைக்கணும் போல இருக்குடா. ஐயோ, என்ன அழகு, என்ன அழகா இருக்கா. ஐயோ, ராஜா, யார் வந்திருக்கேன்னு பாரு. டேய் மொழிடா, யார் வந்திருக்கேன்னு பாருடா. டேய், நான் வந்திருக்கேன் பாருடா. பேரவு தூங்கிக்கலாம், இப்ப முடிச்சு பாரு. யாருன்னு பாரு. அம்மாவா? உங்க அம்மா வீட்டுல இல்ல. உன்னை பாக்க நான் வந்தேன். என்ன யாருன்னு தெரியுதா? அதே ஆனானா பாரு. நீ என்ன பாக்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி கண்டு சண்டை தூங்கிட்டு கிடக்குது. நீ அங்க வருவீர்னு நான் உக்கா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பெரிய மனுஷன் மாதிரி குரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்குது. டேய், தூங்கலாமாடா? பாரு, உன்னை தூங்க வச்சிருக்காங்க பாருடா. ஐயோ, கட்டிச்சு தின்று வேண்டாம். என்னடா உங்க வீட்டுல யாருமே இல்ல? சரி சரி, நீ என்னடா வாரேன்னு சொல்லிட்டு இப்படி பெரிய மனுஷமா தூங்கிட்டு கிடக்க. சீக்கிரம் வா, போவோம். நான் உனக்கு எல்லா பக்கமும் கூட்டிட்டு போறேன். நீ வந்துரு, வா. அதான் உங்க அம்மா 9 மணிக்கு வேலைக்கு போயிருவாங்கன்னு சொன்னீங்க. உம்மா பாக்கிறதுக்கு 2 அசிஸ்டன்டா. ஆமாடா, உன்னை பாக்கிறதுக்கு 2 பேர் இல்ல, 10 பேர் கூட போதாது. அழகு தங்க பிள்ளடா நீ. சேட்ட கொஞ்சம் ஓவரா பண்ணுடா. ஐயோ, அழகு போல. சீக்கிரம் வாடா. உன்னை பார்க்காம எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அன்னைக்கு ஏரோப்ளேன் எல்லாம் பாத்திய, ரிமோட் கார் எல்லாம் வாங்க போலாம். சீக்கிரம் வா. ஆமாடா, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன். அப்புறம் போன் கேட்டிய, அது கூட வாங்கி தரேன். சீக்கிரம் வா. அதான்டா, உன் அரசங்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிய, வா வாங்கி தரேன். அது யாருடா?
இவன் என்ன சொல்றதா? சரிடா, நீ யார்கிட்ட வேணாலும் பேசிக்க, நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். நான் இன்னும் ஒரு வாரம் தான்டா இங்க இருப்பேன், அப்புறம் நான் போயிடுவேன்டா. அது வரைக்கும் உன் கூட இருக்கணும் போல இருக்கு. வாடா. சரி சரி, நான் போய் சுசி எடுத்துட்டு வந்துடட்டா? சுசு வருதா? எங்க சுசு போவ? வெளியில. பாத்ரூம் இல்லையா? அப்படின்னா ஓ, பாத்ரூம் சரி இல்லையோ? சரி சரி சரி, நீ வெளியில போயிட்டு வா, நான் ஹோட்டலுக்கு போறேன். சீக்கிரம் வந்துருவல்ல? சீக்கிரம் வந்துருவேன். உனக்காக காத்துட்டு இருப்பேன்டா, சீக்கிரம் வந்துடுடா. சரி, என்னை யாருக்கிட்ட எனக்கு தூக்கம் வருது. நீ என் வேசியில போயிட்டாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு உன்னை கொஞ்சாம விடவே மாட்டேன். உனக்கு சுசு தானே போனோம், என் மேலே போய்க்க. ஆனா உன்னை இறக்கி விடுற மாதிரி நான் இல்ல. வேண்டாம். தங்கம், என் வயிறம், எனக்கு அந்த உன்னை இப்படி பிடிக்குதே. கொஞ்சம் போலயே இருக்குடா. நான் சுசி போயிட்டு வரேன். மறுநாள் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதானே. அச்சச்சோ, அம்மா. டேய், இப்ப என்னடா பண்ண? அவ்வளவுதான், போச்சு. என்ன அடிக்க மாட்டாங்க, உங்களை தான் அடிப்பாங்க. என்ன அடிப்பாங்க, ஒன்னு அடிக்க மாட்டாங்களா? ஆமா, எங்க அம்மா என்ன அடிக்கவே மாட்டாங்களாம் சொன்னாங்க. ஏன்? ஏன்னா நான் அரசன் பிள்ளைல, அதான். அரசம் பிள்ளையா? மகாராணி இருக்காங்கல்ல, அவங்க வாரிசா, அடிக்க கூடாதான். என்ன அடிக்க மாட்டாங்க, ஆனா உங்களை அடிப்பாங்க. ஓஞ்சிக்கங்க, உங்களை நான் காப்பாத்துதே. சொல்லிவிட்ட பாட்டு தெக்கு காத்தோடு கேட்டே, தூது விட்டு செல்வா மனம் தடுமாற மாட்டே, தூது விட்ட செல்வா மனம் தடுமாற மாட்டே. இந்த பாட்டு இல்லடி கொண்டி போட்டுட்டே என்ன? இல்லடி கொண்டி தான் போட்டுக்கேன், முடிச்சிட்டானான்னு தெரியல. ஐயோ, காமெடி அம்மாவும் வந்துட்டாங்க. நீங்க போங்க. ஏடா இந்த பாட்டு? ஐயோ, அப்ப நான் ஹோட்டலுக்கு வர மாட்டேன். சரி சரி, நான் கிளம்பிட்டேன், நீ சீக்கிரம் ஹோட்டலுக்கு வந்துடணும். சரி. இந்த பாட்டு படிச்சது யாரு? எங்க அம்மா. கொண்டி போட்டுட்டு போறேன்னு சொன்னா கொண்டிய போடல. இல்லையா, கொண்டி போட்டுட்டு தான் குளிக்க போனேன். ஐயோ, சீக்கிரம். கொண்டிய திறந்தது யாருடா? ஐயோ, ஏமா? அதை விட எப்ப முழிச்சா? முழிச்சாத்திட்டாங்க. யாரு? யாரா? அம்மா. முழிச்சா எந்திரிச்சன சுசு போவல்ல. சரி வா, உன்னை கட்டில விட்டு இறங்கு வா. ஆமாம்மா, ரொம்ப சுசு வருதுமா. சரி, சுசு இருந்துட்டு அப்படியே வாய் கொப்பளிச்சிட்டு வந்துரு. அம்மா உனக்கு பாலாத்தி வைக்கிறேன். அம்மா. என்ன? அந்த ஹோட்டலுக்கு போறேன்னு சொன்னேம்ல, அதான் ஐயா குட்டி நீங்க சீக்கிரம் எந்திரிச்சிருக்கா. வாசனை தடுப்பனா ஏறு, போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். சரிங்கம்மா, நான் போய் பரவட்டா. அப்படி அங்க யாரா உன்ட பாசமா இருக்கா? தெரியாதுமா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. உன்னை யாருக்கு பிடிக்காது? சரி, நல்ல பல்லெல்லாம் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். போறது சரிதான், அவங்கள ரொம்ப தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது. சரிங்கம்மா. கோமதி, என்ன? நம்ம வீட்டுக்கு அடுத்து இருக்கலாம் ஹோட்டலு. அவன் ராஜா போறான் அப்படிதானே? ஆமா, போறேங்க. அப்ப போய் எட்டி பாத்துக்க. பயப்படலாம் வேண்டாம், அந்த மேனேஜர் நேத்து பேசுனேன், விவரத்தை சொன்னேன். சும்மா தைரியமா அனுப்புங்க, எங்க யாரு வருவா அப்படின்னு சொன்னாரு. பயப்படாம அனுப்பலாமா? எனக்கு தெரியும், நல்ல ஹோட்டல் தான். டேய், இங்க பாரு, இருந்தாலும் யாரு கூட எங்கேயும் போக கூடாது என்ன? சரிங்கம்மா. இந்த பாட்டு சொல்லிவிட்ட பாட்டு தெக்கு காத்தோடு கேட்டே, தூது விட்ட செல்வா மனம் தடுமாற மாட்டே. இந்த பாட்ட அழகிடன படிப்பா. நான் சொல்றத காது கொடுத்து கேளு. என் பழைய வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க. உங்க கடந்த காலத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அது எப்பேற்பட்டதோ இருந்துட்டு போட்டோம். அது நல்லதோ கெட்டதோ அது எனக்கு தேவையில்லை. இப்ப இருக்க இந்த செல்வா தான் எனக்கு வேணும். இந்த செல்வாவை எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல, என் கடந்த காலம் ரொம்ப மோசமானது. நான் எப்படி இருந்தேன்னா என்ன என் கண்ணை பாருங்க. பார்க்க முடியல. பாருங்கன்னு சொன்னேன். இந்த கண்ணுல உண்மையான காதல் தெரியுதா? இப்ப இல்ல, நான் சாகுற வரைக்கும் உங்க கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கவே மாட்டேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நான் எப்படி இருந்தேன்னு கடிச்சிருவேன். திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா. இல்ல, அங்க வெறுத்த மாதிரி நீயும் தடுமாறிடுவேன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? நான் சாகும்போது கூட செல்வா பொண்டாட்டியா தான் சாவேன். போதுமா? அழகே, எந்த சூழ்நிலை நான் தடுமாற மாட்டேன்.
எத்தனை பேர் என்ன மாத்த நினைச்சாலும் அது முடியாது. உங்க பொண்டாட்டியா தான் வாழ்வேன். தெக்கத்தை விட்டு சொல்றேன். இப்ப கூட உங்க பொண்டாட்டியா தான் பக்கத்துல நிக்கிறேன். விருப்பப்பட்டா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. தெரியும், நீ உரிமையோட என் பக்கத்துல நிக்கும் போதே பொண்டாட்டியா தான் நிக்கிறேனே எனக்கும் புரியுது. புரியுது இல்ல? அந்த உரிமையோட தான் நீ என் பக்கத்துல நிக்கிறேன்னு நீ சொல்லாமலே எனக்கு புரியுது. அது கூட தெரியாம இருப்பானா? பிறகு என்ன, இப்ப பார்த்தாலும் பழைய கதை பழைய கதைன்னு. இனிமேல் அதை பத்தி போய் திறந்தீங்க. நான் அதிர்ஷ்டக்காரங்க. நான் ஒரு பாட்டு படிக்கட்டா? நல்லதா நடி போய்கிட்டு இருந்தது. என்ன? அப்படி இல்ல, என் ஃபேவரட் பாட்டு இருக்கா, அத நான் டூன் மாத்தி வச்சிருக்கேன் உங்களுக்காக தான். நான் படிச்சு காட்டட்டா? இரே ஒரு நிமிஷம். நான் படிக்கட்டான்னு கேட்டதுக்கு அங்க திரும்புறீங்க. இப்ப எங்க திரும்புறீங்க? இல்ல, சுத்தி ஆட்கள் நிக்கிறான்னு பார்த்தேன். அவ்வளவு மோசமாலாம் நான் படிக்க மாட்டேன். இல்ல, குழந்தை மாதிரி பேசுற அந்த வாய. போங்க, நான் படிக்கட்டுமா? அப்படின்னா அதெல்லாம் இப்ப கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் படிப்பேன். நீயே ஒத்துக்கிட்ட. சரி சரி, படி படி. என்ன? பாட்டு படிக்கும் போது இப்பெல்லாம் பண்ணணும். ஓ சரி சரி, படி படி படி. படி, நான் கேக்குறேன். சொல்லிவிட்ட பாட்டு தெக்கு காத்தோடு கேட்டேன், தூதுவிட்ட செல்வா மனம் தடுமாற மாட்டேன்.